உண்மையிலே டான்ஸ் ஆடுற சந்தன லட்சுமி பத்தினி நிரூபிச்சிட்டியே. ஒரு 350 பேர்த்த வட்டி விட்டியே. காவேரி கரையிருக்கு, கரை மீது பூவிருக்கு, பூ போல பொண்ணு இருக்கு, புரிந்து கொண்டா சுகம் உனக்கு. காவேரி கரையிருக்கு, கரை மீது பூவிருக்கு, பூ போல பொண்ணு இருக்கு, கவட்டுக்குள்ள பொண்ணு இருக்கு. நான் ரேசரிசி போட்டு ஆட்டினதுனால அது முண்டனால முடியாது. நீ நவாப் அடிச்சா நல்லா ஆட்ட வேண்டிய பிரயத்தினி மயிறு மேலே. ஏன் பிரயத்தினி மேலே நீ சேர்ந்து ஆட்ட வேண்டியதானே? ஏய் என்ன பிறகு தின்னா உனக்கு திங்கிறதுக்கு இது இருக்காது. எது இருக்காது? உன் கப்புலிங்க கடிச்சு போடுவேன். நான் உன் ஓசை தின்னு போடுவேன். ஏன் ஓசை திங்காத பட்டவத்தெல்லாம் சின்ன வெங்காயம் வாப்பு ஓசு மைனே. என் கப்புலிங்க கறி குழம்பு வச்சு தின்னு. ஐயோ சூறான போசு மைனா, நான் ஓசு மைன்ட்டேன். எங்கள் அண்ணன் எதுக்கு அப்படி கட்டியிருக்கு? எது கட்டியிருக்காரு? அவசரத்துக்கு அடிக்கிறதுக்கு தேன். என்ன தடிக்கிறதுக்கு? டீ அடிக்கிறதுக்கு தேனா? அப்படி சொல்லியா? சந்தனா என்னையா? என்ன சொல்ற? ஏய் மூஞ்சில பூரா விட்டுருவான் பாத்துக்க. குனிய வச்சு பேக் ஷாட் கொண்டு வரேன். அப்புறம் அண்ணே முன்னாடி செய்வாரு, நாங்க பேக் ஷாட் பயில காட்டா. அப்படியே எல்லா முண்டையாலும் குஞ்சு அத்தை தண்டி இருக்கு பேக் ஷாட். ஏய் அக்கா மக்கா சூப்பர். எப்படி உன்னை சென்னை ஆக்கிடுவாங்க பிச்சை காட்டில்? முடியாது ப்ரோ. என் தம்பியை ஊரம் உட்காந்தது எதுக்கு எனக்காக்கும்? அண்ணி வரும் சுடு தண்ணி சாப்பிட்டு போலாம்னு உட்காந்துருக்கான். எனக்காரா? பொய் சொல்லாதீங்க. வாய் சொல்லுது மனசு சொல்லலையே. நீ வா, அவங்க உரம் உனக்கு கொழுந்தேன். ஆத்திர வருஷத்துக்கு அவங்கள அமர்த்தி விடு. இவன் ரொம்ப பொட்ட வரைக்கும் பயிலா இருப்பேன் போலடா. அதாண்ணா இதாண்ணா இன்னொருத்தன் மொட்டாட்டியது. நான் அமுக்கி போட்டு நான் தெருவுலதுலேயே நீ வாழ்கிறதுக்கு. ஏதோ பாவம் இந்த தொழிலுக்காக அதுகளை லேசு வாச்சு நம்ம பேசுகிறோம். அது உண்மையிலே நம்ம அக்கா தங்கச்சி இருந்தது ஒன்றுமாப்பா. என்னண்ணே இந்த ஏதோ கூத்து வந்து வேடிக்கை. நீ வாடா தங்கம். அவங்க பூரா ஆயி போயிலுங்க. நான் அதோட கேவலப்பேன். நான் ஒன்றும் செய்ய மாட்டேதான். தெரியுமே, ஒன்றுமே செய்ய மாட்டேன். இன்னைக்கு பூராமே நீ நிர்வாணமாக இருந்தால் கூட நான் சூடஞ்சாம்பிராணி காட்டுவேனே தவிர ஒன்று எத்தனை தொட மாட்டேன். அதுக்கு தானே உள்ளே இற ஓட்டு 2 வாரத்தை வளர்க்குறேன். உள்ளே ரெடியாக இருக்காங்க, வாமப்பிலே இருக்காங்க. சந்தனா இந்த வாடா ஓடா பிரச்சனை மையம் சொல்லக்கூடாது. ஒரு வாயில் இதை வச்சிருவேன், வாழைப்பழத்தை. உங்கள் அம்மா நல்லா இருக்கா? எங்கள் அப்பாவுக்கு பொண்டாட்டி வேணும். அவளை தங்கச்சியாக இருந்தா என்ன லேசா அடிச்சுட்டு ஊறுகாயை தொட்டுக்கிட்டா சரியா போகும். ஆடா தங்க சும்மா சொல்கிறேன். உங்கள் அம்மா வந்து எனக்கு அத்தை. ஏன் அவங்க அத்தை? உன்னைய குத்த அவங்க அத்தை. இவங்க படிக்கிறது கருசு. அவங்க என்ன சொல்லு கருத்தை சொல்லு ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்படின்னா உணர்ச்சியா கேட்பேன். அந்த இருக்கேன் பாரு என் தம்பி புளியது தம்பான். புளியோதரையா? புளியோதரை கிடையாது, வெதரு. புளியடி தம்பான் கவுள் தேவை. என்னடா வாழ்த்துக்கள் தம்பி. தமிழ் என் தம்பி எதுக்கு தெரியுமா பல்லில் கட்டுக்கம்பி ஓட்டிருக்கேன்? வாவு ஓடுதேன். வாவு ஓடல கடலை மிட்டாய் தின்னுருக்கேன், கீச்சிரும். ஆனால் நீ போயிடாத, கம்பிக்கிட்டே கிரண்டுவேன். அவன் தானே சொன்னேன். வாடாயா தங்கம். உன்னை எதுக்கு நோத்தாங்கம்மான்னு இந்த இருட்டு நேரத்தில் பேசக்கூடாது. என்னைய பிடிச்சிருக்கா? ஒப்புதா? இப்போ எந்த பொம்பளைக்கு ஒப்பாது? மசுறு மட்டையோடு இருக்கல்ல. நீ சொன்னேன்னா கிருமியை தடவி. ஏங்க இது என்னங்க பிரிமனை மாதிரி மண்டை? சொந்த மண்டையா? இந்த அவனை சொல்லாத. அவன் ஏன் கதறானா, அவன் வந்த ஓசி வண்டியில் விட்டுட்டு போயிட்டாங்க. வேற வழி தெரியாமல் அனத்துறேன். என் தங்கங்க வரப்போகிறாங்க. அவங்க வந்தாத்தேன். சந்தனா சொல்லுங்க. அவங்க வந்து தப்பு தவறா ஏதாவது பண்ணாங்கன்னா பொறுத்துக்க. உனக்கு பிள்ளை மாதிரி, எனக்கு பிள்ளை மாதிரி. அது 2. அவன் பாவம். கூப்பிடுவா? கூப்பிடுங்க. சிறகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமானார் பத்த மக அண்ண போன நடைய. நீ செடிக்கு செடி குந்தலாமா பொண்ண போன நடைய. சிறகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி
வயக்காட்டுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறார். இப்படி எவனாவது குழாயை கொண்டு வருவாங்களாடா? ஏங்க இதில் எது குழாய் எது மனுஷன்? அது யாரா அது? இது காளையார் கோயிலில் பிச்சை எடுக்கிறவன் போல. ஏழை முன்னாடி பொம்பளை தான். இது என்னங்க மினி பஸ் படிக்கட்டு மாதிரி. அப்போ பூச்செண்டு பேத்தி தானப்பா, உனக்கு எப்படி மீசம் முளைச்சிச்சு? பூச்செண்டு இலைய வேத்தியா? அரும்பாறை கிடையாது, பேசாமறா முண்டை. அரும்பாறை அது கற்பனி பொண்ணு. மாசமா இருக்கியாத்தா? முன்னாடி வீங்கி பார்த்துருக்கு, இதனடா பின்னாடி வீங்கி இருக்குது. இது தமிழ்நாட்டுக்காரன் அடிச்சது ஹிந்திக்காரன். சும்மா இருடா நீ வேற. இந்திக்காரனை வந்து கூட்டு வந்து விட்டேன். தம்பி அந்த அலுமாரை இங்கே வர சொல்லுங்க. ஓ ஏழை இது யாரா மைசெட்டுக்காரன் பார்த்த வேலையா தம்பி? அவனுக்கு ஏதாவது சின்ன ஆம்பளிப்பாரா கொடுக்க வேண்டிய எனக்கு செமக்க முடியாமல் தர்றான்டா. இது யாருன்னு தெரியலையே. அவர் மைசெட்டு சார்லஸ் இருக்காருல்ல? ஆமாம், அவர் மையன் வெந்தேன், ஓனரே வெந்தேன். சார்லஸ் சென்னை மையனா? ஆமா. ஐயா அப்பா தங்கம் நல்ல மையன். சார்லஸ் சென்னை மையம் இன்னொருத்தர் இருக்கானே, அவன் மூத்த உடைய மையன், இவன் இலைய உடைய மையன். இவங்க அம்மா இங்கே இருக்கு. இவங்க அம்மாவத்தான் காளையார் கோயிலில் 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தாரு. ஏங்க இது இது சுச்சி தானே? அது இதுல எது பேசி எது சார்பு? சப்பு. ஏய் சந்தனலட்சுமி இங்கே வா. ஒன்னே ஒன்றும் பண்ண மாட்டாங்க. என்ன திங்கியா வராங்க? மாசமா இருக்க ஒன்னே மாசமாகத்தே வந்திருக்காங்க. இங்கே வா ஐயா. அந்த பிள்ளைய இது மாதிரி செய்ய முடியுமா? அது சாட்டு போட்டது அவர் தான். இது வேணாமுங்க, இது கிரு மாடு மாதிரி இருக்கு. நான் போட்டாதான் இது மணிக்கு வரும். நான் போட்டாதான் இது மணிக்கு வரும். அப்படியா? ஓ காளி குதி மேனே. ஓ வயசுக்கு என்ன வார்த்தை பேசுகிற மயிர் மேனே? இல்ல அவர் செய்யறத தான் சொல்றாரு. நீ பொத்து போங்கடா. எந்த ஊரோட பொம்பளை அப்படி வந்தா எனக்கு படபடன்னு வருது. ஆண்டன் படைப்பு அப்படி என்ன செய்ய? என்னடா தாயமங்கல ராட்டின மாதிரி உனக்கு எச்சி ஊருமே டொப்பு டொப்பு. அப்படி வேணும்னா இதுக்கு ஒரு நீக்குற படம் ஒன்று காமிங்கடா. அதுக்கு என்ன செஞ்சாலும் வராது. பொள்ளாச்சி சந்தையில வாங்கி வந்த ரவிக்கையடி. பொள்ளாச்சி சந்தையில வாங்கி வந்த ரவிக்கையடி. தம்பி இரு. ஐயோ பத்தோலி. இருடா. எந்த ஊர்ல ஜாமியான போல பிடிச்சிக்காருண்ணா? காளியம்மங்களுக்கு முளைப்பாரிட்டு வந்து. அப்ப எங்க ஆத்தா கொஞ்சம் தள்ளிக்க. இது என்ன ஜாமி? பிள்ளையாரா? சின்னம்மா. என்னது? சின்னம்மா. உடங்கம்மா. சரி அவங்க அண்ணா. சரி நீ யாருப்பா? அலறிவளுக்கு திரி எடுத்து அடி வந்திருக்கேன். போப்பா. இப்படி திரி வந்த கிழவன் ஆட மாட்டேன். இங்கே வாப்பா. வேறா பிச்சை வேறனாடா? முளைப்பாரி கரைக்க வந்தியா? மசுர வலி. இல்லை எந்த நோத்த வடிச்சாமி இப்படி ஆடிச்சு. இன்னும் ஆடக்கூடாது. கொண்டே கண்ணங்கத்த மீனும் வாங்கி புள்ள மீனும் வாங்கி காரத்தோட சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். துடிக்குது அது துடிக்குது. ஏன்னா நம்ம கோடாங்கி பேரனா இருந்துக்கிட்டு வந்த ஜாமி எதுக்கு வந்தன்னு கேட்காட்டா என்னைய மாதிரி ஒரு முட்டா பையன் வேணாது இருப்பானா? சங்கி சங்கன்னு ஆடுறாங்க. இருங்க என்னங்க பிளாஸ்டிக் கவர் சவுண்டு கேட்குது. ஏய் உங்களுக்கு புள்ள மாலை வறந்துருக்கு. இதே உன் பேத்தி. இது மண்டை போடி எந்த ஊரோட பொம்பளையாளுக்கு மாலை வறந்துச்சு? மாலை நேரம் குளம். இது ஜாமி கிடையாது, வயிற்று கடுப்புல ஆடுறேன். ஏய் ஆய் வருதா?
ஆய் வருதாடா இல்ல இங்கே வா இது சாமி கிடையாது. ஏன்னா சாமியை போய் நம்ம போய் தப்பாக பேசுவோமா? இவன் குதிச்சதை பண்ணி நிப்பாட்டவா? என்ன இங்க பிடிச்சா அங்க ஆடுது? முண்டைக்கு இழப்பு வந்துருச்சு, குதிக்க முடியல. அடே அதான் இறக்கி வைக்க அடே அடேன்றேன். ஏத்தா செத்த புடி லைட்டா புடி வேணுன்ற பாரு. தம்பி அந்த செருப்பு அடுவேன். குதிக்கிறது ஒரு அளவு வேணாமா தம்பி? போய் இறக்கி வைங்கடா தம்பி. மடு போப்பா. இவன் வந்ததுலேருந்து இப்போ அன்பாளையம் லேசா நட்டத்தில் போகுது. 3 சுப்பு அரிசியை ஊற வச்சு திங்கிறான்டாங்க. புரட்டா காளையார் கோயிலில் அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கடை இருக்குல்ல, எனி டைம் கறி இருக்கேன். அதில் திண்டுட்டியா 2 மண்டக்கறி 3 ஆம்புலேட்டு திண்டே என் குடியை கருத்துறாதியா. அன்னைக்கு புரோட்டா தின்றதுனால நான் தப்பிச்சேன். ஏன் புரோட்டாங்கவும் முண்டைக்கு அடைச்சி கிரிச்சு பீவல்ல இல்லைன்னா நேற்று போன ஊரில் சோத்தை போட்டாங்க. ஆ 1.5 குண்டா சோறை திண்டு விட்டு 3.5 கிலோ இருக்கும் பேண்ட் வச்சிருக்கான்டா பீ. ஆனால் இவன் கூட ஒரு அளவுல சேர்த்துக்கலாம். அந்த டைலாக். ஆனால் அந்த பிள்ளை அப்படி கிடையாது. நேற்று என்னையத்தே வெளியே இருக்க போயில கூட்டு போச்சு. எப்படி இருந்துச்சு? ஒத்தையில பயப்படும் பொம்பளை பிள்ளை. முண்டைக்கு சூட்டு குடிச்சிருக்கும் போலக்க முறையா பேண்ட் வச்சிருக்கான். நாடக மேடையா பாத்ரூம் பாருங்க. சிட்டான் 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 ஜம்மு ஜம்மு 1.5 கிலோ வாங்கி கொடுத்தேன் ரம்மு. நான் 1.5 கிலோ வாங்கி கொடுத்தேன் ரம்மு. இந்தா இந்தா. என்ன பண்றீங்க? விரதம் இருக்கேன் இப்ப. ஆமா, இல்லாட்டாலும் தகை தெரிஞ்சிருவேன். நீ அப்படியே மயிரை புடுங்கிடுவேன். நான் அப்படி தோணுவேன். வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க ப்ரோ. வாட்டு மிஷின் மூஞ்சிரு முண்டை. அடி கருமேக கூந்தலுக்கும் உங்க கருமேக கூந்தலுக்கும் அடி கால் கொலுசு சத்தத்துக்கும் நாங்க பெட்டி கடையில போயில வைத்தது மாதிரி. அடி வடிவான வடிவழகி அடி வடிவான வடிவழகி இன்னும் மேல அடி வடிவான வடிவா அடி வடிவான வடிவழகி இன்னும் மேல அடி வடிவான வடிவழகி. என்ன இழிப்பு மசுரு. எனக்கு படவடன்னு வருதுடா. நீ வேணாம் தம்பி, வாப்பா. நீ வந்து படிப்பா. இதாண்டா எங்கள் ஊர் கலுங்கு. எங்கள் பெரியப்பா பெரியப்பா இருவரிப்பா தடும்பு முடிச்சிருக்கு எனக்கு. எங்க எங்க அந்த கடல் வார்த்தை கொண்டுறாதிய தம்பி. இங்க 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 அப்புறம் எப்படி நாடகத்துக்கு ஒரு நக்கலுக்கா வரும்? அதுக்கா வரீங்க? அக்கா வேணும்டா, அப்படி பேசக்கூடாது. இவன் ஆடுனான்னா இல்லை உன்னை கடிச்சு வைக்க வந்தானா? ஏங்க அது பப்பி நாய் அப்படித்தாங்க இருக்கும். பப்பு நாய் நல்லா பாருங்க. ராஜபாளையத்து நாயை பப்பி நாய் அடிக்க தெரியும். முண்டைக்கு எட்டாது. எட்டாம கொஞ்சம் வயசு குமரி புள்ளாடியே கொஞ்சம் கூட வைக்காமல்ல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட. சொல்லிக்கிறான்டா. ஏண்டா டேய், 2 நாள் வீட்டில் லீவா? டேய் சொல்லிக்கிறானே டேய். அவனை பார்த்தா சின்ன பையனும் வருது.
நான் யார் வம்புக்கும் போனேனாடா? நீ கழட்டு வா, ஆயிருக்க போவானு. ஓன் சட்டி பூ போட்ட சட்டி தானே பொம்மை வச்சது. அது இந்த எப்படி இருக்கேன் தம்பி கடமாடு. இங்க வா. என்ன பண்ணீங்க? எதுக்குடா இப்போ உருண்டிய குசு தெரிஞ்சு போச்சா? என்ன எதுடா நீ ஒன்னே முண்டமாக்கி விட்டுற மயில்மனை. அவங்க உருண்டதுக்கு என்ன எதுக்குடா உரிறாங்க கேட்க? அவங்க மூடு வந்துருச்சு. நான் சொல்லல. லூசு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. என்ன ஓடிட்டு புருன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? டேய் என்னாச்சு? இந்த டைலாக் இவ்வளோ லேட்டாக பேசுவேன் நான் எதிர்பார்க்கலப்பு. வயசுக்கு வந்துட்டியா? என்னடி காத்தாரு மகளே? என்னடி கொணட்டுற? ஓன் தொண்டையில் பேசினாலே அவனுக்கு புரியாது. இதில் மிமிக்கிரி வேற. உங்களுக்கு இந்த ரூட்டு தெரியலையா? அதே விட்டானா? என்ன பண்ண அவன்? ஏய் அது செய்யக்கூடாது. நாளைக்கு அதில் எறும்பு சாப்பிச்சு போடு. எந்த கரையான வராது. உங்கள் ரெண்டு பேர்த்தும் காரில் செய்வேன் பாரு. அப்போ தெரியும். வர வர என்ன அக்கப்பூர் படுத்துறாங்க. ஏங்க உங்களுக்கு எதுவும் சாதாரண இல்லை? ஏன்னா தேய்மான கூலி கூட 200 தர்றேன். எனக்கு என்ன தக தக தகன்னு எரியுது. ஆனா நீ தக 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 நான் ஆடவா, சக்தி சக்தியோடு ஆடவா. அப்படியே அவர் செஞ்சு கிளிக்கிற மாதிரி இல்ல இல்ல எதுக்கு எதுக்கு இப்படி இப்படி செய்யறான்னு கேளு. எட்டலையா நீ நல்லா பலகைய போட்டு ஏறி நின்றுக்க. அப்பதான் கரெக்டா ஓசு டிஸ் கப்ளிங் அப்படி இல்ல லைன் ஆகும். நம்ம நெடுந்தூரம் போக வேணா, யாரும் நினைக்கும்படி சும்மா நடக்க வேணா. அந்த பக்கத்து சோலைக்குள்ளே குட்டி உட்காந்து போவோம் அடி அடியே உட்காந்து போவோம். ராமு விடு, ராமு அந்த உப்பு கண்டதை விடு. ராமு சி விரட்டுங்களா? டேய் நாய் வெட்டுறா. ஓ நாய் தாண்டி முண்டை அடி. சி பத்தியா பத்தியா செவரொட்டிக்கு வருது. விஷத்தை வச்சு கொண்டு முண்டை. அதானே எலும்பு கடிச்சு செவரொட்டிக்கு. பள்ளிக்கூடம் படிச்சுட்டே பாலமேட்டில் குடும்பம் ஒரு வீடு கூட கிடையாது. இது விளம்பரம் இல்லை, இதுதான் உண்மை. புறம்போக்கில் ஒரு சிமெண்ட் அட்டையை போட்டு குடியிருக்காங்க. பாவம் அந்த தம்பிக்கு நாடகத்து மேலே ஒரு ஆசை. நான் சொல்கிறேன் 6 மாதம் குழந்தைய கொடுத்தா கூட ஒரு நடிகனை ஆக்கி விட்டுருவேன். ஏன்னா இவன் நாளைக்கு நாடகம் ஆடினா அவன் குடும்பம் பிள்ளை ஊட்டி. அவளுக்கு வீடு இல்லை, நம்ம சொந்த வீடு நம்ம கட்டுவோம்டா. நான் கட்டி தரேன்டா. ஆமாப்பா ஐயா சொன்னார் உண்மையிலேயே. வாங்க வாங்க வாங்க. ஏப்பா அம்பளி கொடுக்கக்கூடாது. உண்மையிலே இவங்க ஊராதான் சாமி. எனக்கெல்லாம் சாமிக்கு அப்புறம் நீங்கள் தான் சாமி. ரசிகர்னு சொல்கிறதில்ல பப்புளு. இவங்கள மாதிரி சாமியை அருள் கொடுத்ததுனால தான் நான் ஜெயித்தேன். அவங்க தான் நம்ம சாமி. அவங்க எல்லார்ட்டையும் நீ ஆசீர்வாதம் வாங்கிக்கிறணும். எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணிருந்தாங்க. அங்கன்னெல்லாம் இருக்குவார். ஆமாம் இல்லை இந்த விழா கமிட்டியாளர்கள் இந்த விழாவை நடத்த அருமையான ஒரு சமாதானம். எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு எங்கள் அண்ணன் சொன்னாங்க. அப்புறமேல அண்ணன் மனசு கேட்கல. அன்பாளையத்தில் ஏதோ மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லோரும் உதவி செய்வாங்க, வாங்கிக்கன்னு சொன்னேன். அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. தேவகோட்டை புலியடி தம்பம் சித்ரா டிராவல்ஸ் தங்கவேல் பூக்கடை சார்பாக அன்பாளையத்துக்கு 301 நன்றி. ஆத்தா வாத்தா இன்னும் ஒரு 4 சாட்டு போடுவோம்மா.
கியா 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 கியாடா. நம்ம 3 பேர் நின்றுட்டு செக்யூரிட்டி தள்ளி போயிட்டேன். மீன் கடை ஓட்டவே தள்ளிட்டு போயிட்டேன். சரி விடுங்க ஆளுக்கு 500 ஆள் பார்த்து கொடுக்காம போயிடுவாங்க. அப்போ ராசாத்தி என் பூச்சண்டு உன் தலையை விரித்த ஏற்கனவே இங்கே நாடகம் அலங்கோலமாக இருக்கு. மூளையை வளர்க்கச்சோன்னா மசுரை வளர்த்துக்கு தெரியல பெரிய யோகி பாபு. இங்கே வா. மாடி மேல மாடி வச்சு மரளவு ரெண்டாள் வச்சு மாடி மேல மாடி வச்சு மாரளவு ஜன்னல் வச்சு எட்டி எட்டி பார்த்தாலைய கண்ணம்மா அடி 8 நாளா என் கூட வாயம்மா அடி என்னடி முனியம்மா ஓ கண்ணுல மையே யாரு வச்ச மையே இது அரே அப்பா ஐயா அரே தம்பி இலை எனக்கு ஆடுறதுக்கு நேரம் கொடுத்துருக்காருடா வாத்தியாரு. உனக்கு நேரம் கொடுப்பாரு. அந்த மரியாதை வாத்தியாருக்கு என்ன நீ மரியாதை கொடுக்குற? அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு நேரம் கொடுப்பாங்க. அவர் நேரம் 10 மணி 10 ஆளுக்கு வெளியில் வந்தார். 12:30 மணி வரைக்கும் அவர் வேலையை செஞ்சார். இப்போ நம்மளை கூட்டு வந்திருக்காரு. 1/4 மணி நேரம் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு. கொடுக்க நேரம் தான் செய்யணும். இப்போ நான் செய்கிற நேரம் நீ போய் ஊட வாயிரடா செனக்கூதிமனே. அப்புறமே ஏய் என்னடா எல்லாத்துக்கும் காரணம் நீதான்டா. அண்ணன்டா. அண்ணன் மைத்த புடுங்குனே. வாத்தியாரா இப்படித்தான் உட்காந்து பானிபூரி விற்கிறவன் இப்போ பஸ் ஸ்டாண்டில் தெரிஞ்சவங்களாம் கூட்டு வந்து மேடையில் ஏற்றி அறிமுகப்படுத்தி விட்டு போயிரு. கடைசியில் உடனே ஊப்ப விட்டு போயிடுவாங்க. பேப்பலை எரிச்சமச்சு இல்லாம என்னடி நீ பல்ல கட்டுற? அந்த பிள்ளைக்கு எத்து போலடா. அப்படித்தான்டா இருக்கு. என்னடா கண்டாலுமே அவன் நினைச்சால ஒரு அளவுக்கு மரியாதை. ஒரு வாத்தியார மாமே ஒரு தாய் மாமனை எத்தனை வாடா. தாய் மாமே மைத்த புடுங்கின மாமே. எனக்கு உன்னை நினைச்சாலே பொசு இவனை உள்ள சொல்லி கண்டாலி முட்டை முத. ஏலே என்னடா உங்க வீட்டுக்கு நான் வந்த மாதிரி சொல்லி மேடடா அது. ஒரு அளவுக்கு இவன் என்ன பண்ணேன்? அப்ப இவன் என்ன விளாடுறேன்? இவனுக்கு இன்னும் வயசு 20 தாண்டலடா. 20 வயசு தாண்டல. உன் வயசு 65 வயசு கிளட்டு கூதிமனே. எனக்கு 60. அவனை கூட்டு வந்து என்னையும் கெடுக்கிறீடா. ஏன்டா நான் நல்லா இருக்கு உனக்கு பிடிக்கலையா? அவனை சூம்பு நல்லா இருக்குமா? மாடி மேல மாடி வச்சு மரளவு ஜன்னல் வச்சு மாடி மேல மாடி வச்சு மரளவு ஜன்னல் வச்சு எட்டி எட்டி பார்த்தாலையா கண்ணம்மா அடி 8 நாளா கூட வாடி பொண்ணம்மா. இப்போ உன் புருஷனை பாய் மயிர் மேனே பாய் வசுற தம்பி ஒரு ஏந்திரா அப்படியே எரிச்சிடுறேன். தம்பி நீக்குற அடிக்கக்கூடாது. இதை எவனா படத்தை ஏற்றி விட்டுருக்காங்க. அது செய்யக்கூடாது. ஆய் கீழே போட்டுருந்த பொம்மைய அவன் நல்லாவே செய்யல. இன்னொரு தடவை விளையிட்டு போயிடுச்சுடா. நம்மளே உட்காந்தாடா சிரமம் போடுவான். இவ்வளோ லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இது இப்போ ஆடும் பாரு. இவங்க எல்லாரும் கை தட்டுவா. இப்போ தட்டக்கூடாது. அவன் ஆனதுக்கப்புறம் தட்டினேன். நல்லா இருக்கு பப்புளு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி காலையில் உள்ள வடை வாங்கி தரேன். எந்திரிங்க என்ன பத்தாரு எந்திரிங்க. அந்த வடைக்காகத்தே அந்த உருள் இன்னும் அந்த டவுசர் சேர்ந்து கொஞ்சம் உள்ள சட்டி முண்டை போடலை. அதை பார்த்துட்டீங்களா? உண்மையிலேயே மனுஷனா வேற பிறவியாடா. ஏன்டா ஓட்டுக்கிட்டு டாமி ஒத்து உட்காரு. நான் என்ன செய்ய? வண்டி ஓடு. அது பஞ்சாமிரத டப்பா அங்கிட்டு போ. ஸ்டெப்பை கவனிங்கடா. இது மாதிரி தான் ஆடணும்.
லாத்துக்கரா. லாலாக்கு டோல் டப்பிம்மா கண்ணை கங்கம்மா மறை இருக்கிற கையா பாரம்மா. விளக்கு எரியுமா ஆனா தூக்க பயமா இருக்கிய. மறுபடியும் பேக் ஷாட் அடிச்சிட்டானா? அடிக்க மாட்டான். அவனை கொஞ்ச நேரம் அந்த காலை அடைக்க வைங்க. அவனை நினைச்சா தானே பயமா இருக்கு. நீ காண வச்சுக்கிட்டு அவன் ஈர சேட்டை. சரி லாலாக்கு டால் தக்குமா வந்து நக்குமா. ஏய் இல்லை உடம்பு சரியில்லையாம்டா ஏன்டா பாட்டு அங்க நக்குமான்னு இருக்குல்ல. நக்குமா நயன்தரா உனக்கு தெரியாதா? அது என்னெல்லாம் விளக்க எரியுமா கண்ண கண்ணமாய மறை இருக்கிற கைய பாருமா. ஏய் என்னலாம் விளக்கு எரியுமா கண்ணே கங்கம்மா. வயிறு எனக்கு குசும்புதானா? ஏய் என்னடா நீ? ஏய் தலை எதுடா முட்டை எதுடா டேய்? நாளைக்கு தான் முட்டை இடும். சுண்டி வேலை வரணுமா? சீ நாரல. ஏய் உடனே குடிச்ச வாள் கொமட்டில் இருக்கேன். ஜிங்க தூக்குவேன் பாரு. அப்பல தூக்குடா. லாலாக்கு டோல் டப்பிம்மா. நம்ம கண்டு ஆசாரம் தவறக்கூடாது முனியா. தூக்க முடியலையா வெதரை சமக்க முடியலையா? என்ன அளவு கபட்டில் பருவா நின்று நல்லா தூக்குடா. லாலா மியூசிக் டைரக்டர் சார். என்னடா தூண்டி ஓட்டு கழுத்தி மீன் வந்த மாதிரி படகு படகு. என்னடா வந்துட்டாங்க? அட கேன நல்லா வந்துடா. என்னை கொஞ்சம் கொல்ல பார்க்கறியாடா? கொலக்காசு ஆயிரம். கருப்பு இங்கே துடியாக இறங்குற நேரம் 1 மணிக்கு மேலே சாமியை ஊரம் ஒன்று சேர்கிற நேரம். அதனால் கருப்பு இறங்க போது கருப்பு சாமி ஆட்டத்தை தொடர்ந்து கோடாங்கி வாசருக்கு போயிடாது. அப்புறம் டோல்கேட்டில் வேலை பார்க்குறாரு. இதுதான் யானை, இது எலி. இதுக்கு மேலே காட்ட முடியாது. அப்படி சொல்லிச்சிங்க. நீ எதுக்கு வந்தேனே இது இல்லையெல்லாம். எப்போ வீட்டில் எதுவும் நரம்பு விலகுதல் மூலம் புத்திரக்கட்டு பாண்டி. எங்கள் அண்ணன் தான் பெரியப்பாமை. இரு தம்பி பேசாமல் இருப்பா. பற்றியா ரொமான்ஸ் டைம் யாரும் பேசக்கூடாது. நாட்டில் போய் பொம்பளை அடைக்காமல் தெரியும். பற்றியா ஒரு பிள்ளை கையை பிடிச்சிருக்கேன். என்னடா சந்தன் லட்சுமி. ஆமாம் ஆராய்ச்சி நிம்மனி. டேய் விடு. அத்தாச்சி கிடையாது பெரியம்மா. அவனுக்கு பெரியம்மா எனக்கு பசிக்குது பெரியம்மா. இந்த பால் கொடுங்க. பால் குடிக்க. அப்பா பெரியம்மாட்ட பால் கிடையாது. குட்டியை ரொட்டி திங்கிறியா? இந்த குட்டியை தின்ட்டு போ. தம்பி நீ நல்லா நடிக்கிறீங்க. வாப்பா இங்கே மேடையில் ஏறி 2 போடு போடுவேன். அவன் சந்தனம். உன் பேரே சந்தனம். உன் நெத்திக்கு எதுக்குடி குங்குமம்? அப்பதான் திஸ்தி படாது. உன் நெத்திக்கு நான் பொட்டா இருப்பேன். அந்த பொட்டே நானாத்தே இருப்பேன். நான் அழிச்சு விட்டுருவேன். அந்த நெத்தியாவே நான் தான் இருப்பேன். நீங்கள் வீட்டில் போய் தனியாக கக்கூசில் இருங்க. நெத்தியாக இருந்துட்டாலும் பொழந்துவோம். நீ கை கழுவுற தண்ணியாக நான் இருக்கணும். அந்த அந்த தண்ணியை மோந்து வர கப்பா நான் இருக்கணும். நான் ஓட்டை விழுந்துருவேன். ஓட்டை விழுந்தேன்னா நான் பெவிக்கால கொண்டு ஒட்டி விட்டுருவேன். நான் விட்டுருவேன். நீ விரிச விட்டேன்ட்டா நான் பப்ளிக்கான மெண்டு அப்பி விட்டுருவேன். நீங்கள் வசனம் தெரியலனா பொத்திக்கிட்டு இருங்க. மிதிமாண்டு போயிட்டேன். உனக்கு நான் கரும்பு சூசாக இருப்பேன்டா. ஆனா கரும்பு நான் இருப்பேன்டா. இது கரும்பு கிடையாதுங்க, மண்டை வெள்ளம். உங்கள் உடம்புக்கு கரும்பு எவன் செஞ்சேன்?
உனக்காக நான் குனிஞ்சுக்கிருவேன். நான் பின்னாடி பேக் ஷாட் போட்டு விட்ருவேன். நீங்கள் நான் நிமிர்ந்துக்கிட்டே போடுவேன். ஏன்னா அவர் யூரியா மூடை. அந்த சின்ன பையலாக இருந்தாலும் பாவம் 10 பேர்த்த சிரிக்க வைக்க நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. அது எப்போ பார்த்தாலும் யார் பின்னாடியாவது நிற்கிறிய, நீ என்ன எலிக்குட்டியா? பிரேமுக்கு வாங்க ப்ரோ. சந்தன் லட்சுமி, நம்ம கல்யாணத்துக்கு ரோசாப்பூ மாலை வாங்குவோமா மல்லிகைப்பூ மாலை வாங்குவோமா? ஏன் ஜெந்தட்டி வாங்கிட்டு போ, கண்டாலி சொரிஞ்சுக்கிட்டே நடக்கட்டும். அப்பத்தே வந்து மணமேடையில் உட்காருவா, குண்டியை சொரிய ஆரம்பிச்சிருவா. அந்த நேரம் தூக்குவா, டப்புன்னு அடிச்சிரு. இப்படி ஒரு காளி பயிலுக்கு நான் கலையை சொல்லி கொடுத்து எங்கள் அக்கா பிள்ளை பார்த்துருக்கு. உன்னை பெற்றதுக்கு ஒரு மிக்சியை பத்திருந்தா கூட மாதுளை ஜூஸ் அடித்து சாப்பிட்ருப்பேன். மாதுளை அப்போ அண்ணே உனக்கு நான் தூக்குற கம்பு கூட இருப்பேன். அந்த கம்பு கூட்டில் நான் தேன் கூடுதா இருப்பேன். மசுருன்னு சொல்ல தெரியாமல் சொல்கிறாங்க. நீங்கள் அதில் சென்ட் அடிச்சு விட்டுருவேன் நான் வாசத்துக்கு. தம்பி மசுருக்கு உசுரை காப்பாற்றிட்டு ஓடிடு. நேராக காரைக்குடி பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று நான் உன் உதட்டில் முத்தம் கொடுப்பேன். நான் உதட்ட கடிச்சிக்கிட்டு விடவே மாட்டேன். நீ நான் எதுலக்கா கொடுக்க? நீ போஸ்ட் மரத்தில் போய் கொடு. திருப்பேச்சில் அடிச்சா எதுலக்கா? ஓ லவ்வர் அவ. லவ்வரா? தம்பி இவ்வளோ ஏன்னா புரிஞ்ச வந்துடுவேன். ஆனால் நாங்கள்லாம் சந்திரலட்சுமி போய் தொட்டு புரிஞ்ச வந்தால் ஓடிடுவான். முண்டை அங்கன்னே கிடப்பேன். செகதினா 15க்குருவேன். சந்தனம், நான் நைட்டு எத்தனை மணிக்கு வரேன்? 2 மணிக்கு வா. ஏன் கரண்ட் பில்லு கட்டா? இல்லை 1:30 மணி வரைக்கும் நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஒரு 1/2 மணி நேரம் கேப்பு தான் இவர் வந்துடுவார், க்ளீன் பாய். அதுக்கப்புறம் நீங்கள் வரலாம், யூஸ் பண்ணலாம். நல்லா தான் இருக்கும். ஆனால் நல்லா சோப் போட்டு ப்ரோ தம்பி அது சந்தனம் கிடையாது, அவ அப்பத்தா. கண்ணை மூடிக்கிட்டு சந்தன லட்சுமி எப்படி தான் தடவைகளா? சந்தன லட்சுமி இதுவே நீயா இருந்தால் நேரம் புழிஞ்சிருப்பேன். ஈரல் தண்ணியா குடல் தண்ணியா எடுத்து நான் கப்ளிங்க மட்டும் வாங்கிட்டு தலையில் சுருமாட கூட்டிகிட்டு போயிடுவேன். கருவலை வச்சு செஞ்சுக்கலாம்ட்டு. கல்யாணத்தை எங்கே வைப்போம்டா? ஐயா அந்த அச்சப்பூச்சியை பிடிச்சாங்கிட்டு போடுங்கய்யா. குண்டக்க முண்டக்க தலையில் வேண்டாம் செஞ்சேன். ஐயா இந்த நகைச்சுவைக்கு ஊரே சிரிக்குமையா. கல்யாணத்தை மண்டபத்தில் வைப்போமா, வீட்டில் கொட்டை ஓட்டு வைப்போமா, அப்படி கோயிலில் வைப்போமா? காளையார் கோயில் சுடுகாட்டில் வை. ஏன் இங்கே வைக்க சொல்கிறீங்க? அப்போத்தான் 4 ஓடு ஓட்டேன்னா குன்னீர்வா தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. ஆனால் நீனா 4 ஓடு, நம்மள்கிட்ட 2 ஓடு தான். ஏற்கனவே அன்றைக்கி தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். 2 ஓடுக்கே கோமா ஸ்டேஜ் போயிட்டா. ஆஸ்பத்திரியில் வச்சு எனக்கு இந்த மசுரை பார்த்தவங்களை அரையணும் போலே தோணுது. என்ன செய்ய, ஆண்டையும் படைச்சிருக்கேன். அப்படி எனக்கு மண்டையில் மசுரை வச்சுட்டியா அந்த பிள்ளை? அடுத்த வாரமே என்ன மணி கட்டிட்டு வந்துடுறா நல்லா. போ எதுக்கு எதை வந்து பேசிக்கிருக்க? யாத்தா ஐ லவ் யூ. சந்தனம், இடையில வர்றவங்கள பேச்ச கேட்டு எதிர்கால வாழ்க்கையை இழந்துடாத. உனக்காகத்தான் மில்லு கட்டி வச்சிருக்காரு. இந்த உயிரே உனக்காகத்தான். ஆமாம், என் நெஞ்ச தொட்டுப்பார். சந்தனம் 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 சொல்லு. ஏன் நெஞ்ச தொட்டுப்பாரு? ஏன் நெஞ்ச மட்டும் நானும் தம்புறா பேலன்ஸ் சொல்லுதா? என்கிட்ட கடை வாங்கியிருக்கேன், நானும் தம்புறா தான். 500 ரூபா தாரேன் ப்ரோ. இந்த பிள்ளைய ஒரு தடவை அக்கா, ஒரு தடவை மட்டும். ஒரு வாத்தியார மாமான்னு சொல்லிட்டு என்ன? நான் மாமாவா? மாமான்னு சொல்லாதீங்க. வேற யார் சொன்னாலும் அவங்கள நான் சண்டைக்கு போவேன். உங்களை போய் மாமான்னு சொல்லலாமா? சிவகங்கை மாவட்ட புரோக்கர்னு சொல்லணும். மாவட்ட புரோக்கர் எவ்வளோக்கு வந்துட்டேன்னா ஐயா கடைசி வரைக்கும் வா பொண்ணு வந்தா கண்டுக்குட்டி மாதிரியே நிற்கிறீங்க. உங்கள் லவருக்கு ஏதாவது 4 வார்த்தை சொல்லுங்கள். கையை கொடுங்க. சேர்த்து வைக்கிறேன், நீ நல்லா இருக்கணும். தங்கமே தொடவே இல்லை இந்த ஆக்ஷன் எதுக்கு?
எதுவும் தடுமங்கடமும் பிடிச்சிக்கிச்சா? கையை பிடி. வலிக்குதா? கையதாலடி பிடிச்சேன். தங்கமே, வைரமே, முத்தே, என் பவளமே. ஏன் அவ்வளோதான், பஸ் வந்துருச்சு, பள்ளிக்கூடம் போங்க. ஓடு ஓடு, அந்த லஞ்ச் பாக்ஸ் எடுத்து வை. முத்தே பவளமண்டி, இப்படி ரொமான்ஸ் எங்கனையும் பார்க்கலடா. எப்படி தெரியுமா காதல்? செவ்வரளி தோட்டத்தில் மரவள்ளியா, மரவள்ளி தங்கச்சிதான் முத்துவள்ளியா, முத்துவள்ளி தங்கச்சியா சோழவள்ளியா, சோழவள்ளி தங்கச்சி மக கற்பவள்ளியா, கற்பகவள்ளி அன்னை மக ஈசுவள்ளியா. ஏன்னா ஐயாச்சி கடைசிக்கல ஒரு கொலவலம் இருக்கான் என் ஜாதகத்தில். ஈசுவல்லின்னு எங்களா கேரளா பேர்ரா. சரி, நல்லா நல்லா இருக்கு. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு செந்தக்கிட்ட பாடுதையா ராதா மனசு, அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே கருபூஜாமி வருது உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு வெளியே ஜானங்க கண்ணு ஜாமி தான். கொட்டுகிற அருவிகளே, ஒழிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசுக்குள்ளே. கொட்டுகிற அருவிகளே, ஒழிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீருதில்லை அன்னமே. வெக்கமது உங்களுக்கு இல்லை, வெக்க மறந்தா பொம்பளை இல்லை. என்ன 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 இருந்தாலும் சமையலுக்கு கோல்டு வின்னராம். செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு தெடிக்கிட்ட பாடுதையா எம்கேஆர் மனசு. ஊசி மலை காட்டுக்குள்ள ஒத்த புள்ள போகையில் அருகது ஓயாதம்மா, எதை எதைய சேர்க்கிறனம்மா. மனசில் திண்டாட்டம், மயிலில் கொண்டாட்டம், ஆறு அது ஓயாதம்மா, அதையது திராதம்மா. அங்காள அம்மனுக்கு அடியில் பொங்க வச்ச பாட்டு மாறுதோ. ஒன்றுக்கொன்று உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் சொந்தத்திலும் பணம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை, உத்தரவு தேவையில்லை. என்னையா என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன 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 இருந்தும் எல்லாத்திலும் நீதானே. செவ்வரளி தோட்டத்தில் பொண்ணை நினைச்சு யாவும் பாடாதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவம் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே கர்பூஜாமி நிற்கிது உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு கர்பூஜாமி வர போகுது அருள நினைச்சு. சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டம் புலியாளுக்கு அருகாமையில் உள்ள சாணாவய கிராமத்திலே ஸ்ரீ முனீஸ்வரர் காளியம்மன் ஆலயம் 1ஆம் ஆண்டு வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு வருகின்ற வைகாசி மாதம் 25ஆம் தேதி 8/6/2026 திங்கட்கிழமை எம்கேஆர் குழுவினர் வழங்கும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் நடைபெற இருக்கிறது. அது சமயம் வருகின்ற 8/6/2026 வைகாசி 25ஆம் தேதி எல்லாரும் சாணாவய கிராமத்துக்கு வாங்க. நோட்டீஸு விளம்பரம் தேவையில்லை, நான் போடுற ஒரு வீடியோக்காக தான் அந்த கூட்டம் வந்தது. அதான உண்மை. அவ்வளோ கண்டிப்பாக வருவார்கள் சாணாவய உறவர்களே.
இதோட கூட்டம் வரும். நன்றி 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 அண்ணே. விழா கமிட்டி அண்ணே, கருப்பு பின்னாடி எல்லாரும் போங்க. விழா கமிட்டி அப்போ அருவாலாம் பிடிக்கிறேன் அண்ணே தத்துருவமாக. அப்போ போயிடாதியப்பா தம்பியலா. நீ இங்கே வரியா? அண்ணே இப்போ வரல, கொஞ்ச நேரத்தில் வர்றேன் அண்ணே. கோடாங்கி வர்றேன் தம்பி. நீங்கள் உட்காருங்கப்பா. போகிற தம்பி எல்லாம் போங்க. இப்படி உட்காரண்ணா, கொஞ்சம் தள்ளி உட்காரு. அகராதி மயிறு தானே உன்னை அரைகிறேன். இங்கன்னு எங்கன்னு உட்காராரு கரிச்சாமி. நேரம் இந்த நேராக உள்ள ஆளுகள்லாம் தள்ளி தள்ளி ரெண்டு இதுக்கு நேர இந்த மேடைக்கு நேராக இருக்கக்கூடிய உறவுகள்லாம் என் தாய்மார்கள், எங்கள் அண்ணன் தம்பி எல்லாம், குழந்தைய எல்லாருமே இடைவெளி விட்டு நல்லா உட்காரும்படி கேட்டுக்கொள்ளப்படும். ஏன்னா தீப்பந்தம் ஏந்தி ஒட்டுமொத்த தெய்வங்களும் ஒன்று கூடக்கூடிய நேரம் இந்த நேரம். அதனால் சுற்றி ஆடும்போது தீப்பந்தத்தில் உள்ள தீ நம்ம மேலே அது பற்றக்கூடாது, ரொம்ப கவனம் தேவை. அதே மாதிரி விழா கமிட்டியில் என் உறவுகள்லாம் கருப்புசாமி பின்னாடி, ஒவ்வொரு கருப்புசாமி பின்னாடி 10 உறவுகள் நில்லுங்க. போங்க எல்லாரும் போய் நில்லுங்க. சேவலை காவ கொடுக்கக்கூடிய காட்சி நடைபெற இருக்கிறது. 18ஆம் படி பெரிய கருப்பும் கொல்லிமலையில் வீட்டிருக்கின்ற சின்ன